பாருங்க, என்றாலும் இவங்க உன்னதமான விரோதம் என்ன செய்யறாங்க? மீண்டும் மீண்டும் யாரு? எப்ராஹிம். இதனாலதான் கர்த்தர் அவங்களை கைவிட்டார். எப்ராஹிமே கைவிட்டார். அவங்க ஒளி மங்கி போயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் கைவிட்டதுதான் ஒளி மங்கி போயிடுச்சு. கர்த்தர் செய்த நன்மைகளை மறப்பதில்லை என்று என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே. நான் ஒருபோது கர்த்தர் செய்த நன்மை என்ன செய்ய மாட்டேன். நீங்க ஒரு பாட்டு பண்ணணும் இல்லையா? கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதீர்கள். அப்ப 78 அடுத்து 17 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் பாருங்க. 10 முறை பாத்தீங்கன்னா கர்த்தரை பாத்தீங்கன்னா சோதிக்கிறாங்க. யார? 10 முறை. யார்? இஸ்ரவேல் மக்கள் 10 முறை கர்த்தரை சோதிக்கிறாங்க. சோதிச்சாங்க. கர்த்தரை இந்த கோபம் ஊட்டுறாங்க. இதை செய்தீங்கன்னா எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு கேள்வி கேட்கிறேன். கர்த்தரை கேள்வி கேட்கிறது. எனக்கு இப்ப இது செஞ்சு கொடுத்தீங்கல்ல, எனக்கு அதை செஞ்சு கொடுங்க. எனக்கு தண்ணி கொடுத்தீங்கல்ல, எனக்கு கழிவுன்னு சொல்லி என்ன செய்யுது? கர்த்தருக்கு விரோதமா பேசுறது, கேள்வி கேட்டே இருக்கிறது. 10 முறை கர்த்தரை என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க? பரீட்சையை பார்த்தார்கள். வாசிக்க நேரம் 17 வருஷம் 31 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல பாரு கர்த்தர் நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு.